நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை எந்த கஷ்டத்தினூடாக போய்கொண்டிருந்தாலும், எவ்வளவு கஷ்டத்தை நீங்கள் சகித்து கொண்டிருந்தாலும் மனம் தளர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நாம் அவருக்கு ஒரு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும். தேவனை நம்ப வேண்டும். அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய எல்லா சூழ்நிலைகளும் மாறி போய்விடும். இன்றைக்கும் இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் விசுவாசியுங்கள். கர்த்தர் தாமே உங்களுடைய விசுவாசத்தை கனம் பண்ணி இந்த நாளிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். இந்த செய்தியினுடைய தொடர்ச்சி அதிகாலை 6 மணிக்கு நம்முடைய சேனலில் வரும். அதையும் பார்த்து ஆசீர்வதிக்கப்படுங்கள். ஆமேன், ஆமேன்.